ஒன் ப்ளஸ் ஃபோன் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கான வீடியோ இது. ஏன்னா நிறைய பேர் ஒன் ப்ளஸ்க்கு வீடியோ இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால இது ஒன் ப்ளஸ் ஃபோன் கிடச்சிச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி செட்டிங் பண்ணுறத நான் சொல்கிறேன். ஒன்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பர்மிஷன்லாம் கேட்கும். அதெல்லாம் கரெக்டாக கொடுத்து வந்துட்டிங்கன்னா லாகின் பேஜ் வரையும் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக நம்ம ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்க்கு வந்துடுங்க. மொபைல் செட்டிங்ஸில் போய்ட்டு பேட்ரிக்குள்ளே போயிருங்க. பேட்ரியில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போனீங்கன்னா மோர் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடு, இது வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். இது ஆனில் இருந்தாலும் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி ஆப்டிமைஸ் பேட்ரி யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் நம்ம ஆப்பை சர்ச் பண்ணணும், டிஎன்எம்ஏ பார்ட்னர். இதில் போய்ட்டு ஆல்வேஸ் ஆஸ்க்னு இந்த ஆப்ஷனில் இருக்கும். இது வந்து டோன்ட் ஆப்டிமைஸ்னு 2வது ஆப்ஷனில் வச்சுட்டு பேக் வந்துடுங்க. இது ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகாது. திருப்பி போய் பார்த்தாலும் டோன்ட் ஆப்டிமைஸ் தான் இருக்கும். அதனால் இதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேட்டரியில் அவ்வளோதான், வேறு எந்த செட்டிங்குமே கிடையாது. 2 செட்டிங் தான். அடுத்தது வந்து அதே செட்டிங்க்கு உள்ளே வந்து ஆப்ஸ்குள்ளே போங்க. ஆப்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆப் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம ஆப்பை சர்ச் பண்ணுங்கள், டிஎன்எம்ஏ பார்ட்னர். இதில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் பர்மிஷனில் மட்டும் ஒன்று செக் பண்ணிக்கணும். பர்மிஷனில் போய்ட்டு லொக்கேஷன் அலோ ஆல் த டைம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே கொடுத்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அலோ ஆல் த டைமில் இருக்கணும். இதை கொடுத்து செக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பர்மிஷனில் அது மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது வந்து பேட்ரி யூசேஜில் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் ஃபோர்க்ரவுண்ட் ஆக்டிவிட்டி, அதில் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். இதில் ஃபோர்க்ரவுண்ட் ஆக்டிவிட்டி ஆன் இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக நீங்கள் ஆன் பண்ணணும். இது ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்அப் கேட்கும். இது அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு மேலே ஃபோர்க்ரவுண்ட் ஆக்டிவிட்டி டிசேபிள் ஆகிரும். ஃபோர்க்ரவுண்ட் ஆக்டிவிட்டி டிசேபிள் ஆனாலும் ஒன்றும் நம்மளுக்கு பாதிப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஆப்பை நீங்கள் ஆன்லைன் போட்டு பேக்கில் போனீங்கனாலும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அலோவ் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி வந்து ஆனில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். இதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. கீழே வந்து அலோ டிஸ்பிளே ஓவர் த ஆப்ஸ் வந்து அலோவில் இருக்கணும். இது எல்லாமே டிஃபால்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்துடும். அதனால் செட்டிங்ஸ் வந்து அவ்வளோதான். அதனால் ஒன் ப்ளஸ், ரியல்மி இந்த மாதிரி ஃபோன்லலாம் மோஸ்ட்லி இதே மாதிரி தான் இருக்கும். அதில் யாரெல்லாம் அந்த ஃபோன் வச்சுருக்கீங்களோ கரெக்டாக பார்த்து செட்டிங் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.